ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா நான் சிவப்பரிசி சோறு தான் சமைச்சேன். அந்த கஞ்சி இருக்குது தானே ஃப்ரெண்ட்ஸ், சிவப்பரிசி சோரோட கஞ்சிக்கு ஒரு தனி சுவை இருக்குது. குத்தரிசி சோறு கஞ்சியும் நல்லா தான் இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிவப்பரிசியில் கஞ்சியை வடிச்சு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து அதில் கொஞ்சமாக தேங்காய் பாலம் விட்டுட்டு அதோட ஒரு கொஞ்சம் சோறையும் இந்த மாதிரி கலந்துட்டு சிவப்பரிசி சோறையை வடித்த சோறில் ஒரு கரண்டியை போட வேண்டிய. ஆனால் அதை எப்படி நாங்கள் வடிக்கும் போது அந்த கஞ்சியில் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அது காணாது. இன்னொரு கொஞ்சம் நான் போட்டேன் தெரியுமா. போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் இட்லி தொராட்டி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி குடிப்பீங்க? என்ன மாதிரி எனக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிவப்பரிசி காஞ்சி என்ன வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அது என்னமோ சாப்பிட்ட மாதிரி பசி அடங்கும் தெரியுமா. அப்படி ஒரு சுவையாக இருக்கும். அதை அநியாயமாக கீழே ஊற்றாமல் நீங்களும் சிவப்பரிசி சோறு சமைச்சா இந்த மாதிரி வடித்து குடிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும். என்ன ஜூஸுகள் இதுகள் ரெண்டு குடித்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபலூடா அது ரெண்டு குடித்தாலும் இதுகளுக்கெல்லாம் ஒரு என்னென்னு சொல்கிறது தனி மரியாதை தனி கெத்து இருக்குது. அந்த மாதிரி தான் தெரியுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை டாடா.